வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மாநிலத்திற்கு ஒரு நாள் பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு காந்தி நகரில் உள்ள சாம்ராட் சம்ருத்தி அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து உரையாற்ற உள்ளார். வாடிக்கையாளரின் விவரங்களை பாதுகாப்பது வங்கிகளின் முழு பொறுப்பு என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தெரிவித்தார். இதற்காக வலுவான சட்ட ஒழுங்குமுறை கட்டமைப்பை வங்கிகள் நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். நாட்டை இடதுசாரி தீவிரவாதத்திலிருந்து விடுவிப்பதற்கான முயற்சிகள் குறித்து மக்களவையில் இன்று விவாதம் நடைபெற்றது. விவாதத்தை தொடக்கி வைத்து பேசிய சிவசேனா உறுப்பினர் திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே, இடதுசாரி தீவிரவாதத்திலிருந்து நாட்டை விடுவிப்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு, துணை ராணுவ படைகள் மற்றும் காவல்துறை மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டி பேசினார். 94,000 டன் சமையல் எரிவாயு ஏற்றிய இந்தியாவின் 2 கப்பல்கள் ஆர்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடந்துள்ளன. இன்னும் 2 நாட்களில் இந்திய துறைமுகங்களை இந்த கப்பல்கள் வந்தடையும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குவைத்தில் தொழிற்சாலை ஒன்றின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியாவை சேர்ந்த தொழிலாளி ஒருவர் பலியானதாக குவைத் அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட தேர்தல் துறை சார்பில் இளையோர் விழா இன்று நடைபெற்றது. கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற இவ்விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்க மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு இன்று தொடங்கியுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 6ஆம் தேதி கடைசி நாளாகும். தமிழகத்தில் ஒரே கட்டமாக அடுத்த மாதம் 23ஆம் தேதியும், மேற்கு வங்கத்தில் அடுத்த மாதம் 23 மற்றும் 29ஆம் தேதி ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.